வணக்கம் மக்களே. நமக்கு இப்போ வந்து கீழக்கரையிலேருந்து ஒரு திருச்செந்தூர் போகலான்னு ஒரு பிளானில் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். கீழக்கரையை தாண்டி வந்தாச்சு. சதக்கு காலேஜ் அந்த ஏரியா தாண்டி இப்போ தான் போய்கிட்டு இருக்கேன். அடுத்த ஏரியா வரும்போது நான் வீடியோ. இப்போ நம்ம வந்து எங்கே வந்துட்டோம்னா கீழக்கரையிலேருந்து இப்போ ஏர்வாடிக்கு வந்தாச்சு. கீழக்கரையிலேருந்து வந்து நம்ம திருச்செந்தூர் வந்து ஸ்ப்ளெண்டர் வண்டியில் தான் போகிறோம். இந்த வண்டியில் தான் போகிறேன். ஸ்ப்ளெண்டரில் போகலான்னு தான் பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். கீழக்கரையிலேருந்து திருச்செந்தூருக்கு நம்ம வந்து ஏர்வாடியை தாண்ட போகிறோம். ஏர்வாடி ஏர்வாடி தாண்டி போய்கிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்டாப் வந்து சிக்கல் போயிட்டு வீடியோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கல் வந்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறது ராமநாதபுரத்துலேருந்து ரெண்டு ரூட்டில் போகலாம். நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து திருச்செந்தூர் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 2 ரூட்டில் போகலாம். ராமநாடு உத்தரவாசமாக வந்து சிக்கல் வந்துடலாம். இன்னொன்று வந்து ராமநாதபுரம் கீழக்கரை ஏர்வாடி வந்து சிக்கல் வரலாம். இந்த 2 விதமான ரூட் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஈஸியாக இருக்கலாம். ராமநாட்டில் கீழக்கரை வந்து ஏர்வாடி சிக்கல் இது பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்கு சொல்லுவாங்க. இன்னொரு ரூட் வந்து ராமநாதபுரத்துலேருந்து உத்தரவாசம் வந்து சிக்கல் இது ஒரு வந்து ராமநாதபுரம் 2 போகலாம். 2 விதமான ரூட் இருக்குது. நான் இப்போ வந்து சிக்கல் வந்தாச்சு. சிக்கலை தாண்டியாச்சு மக்களே. அடுத்து வந்து சாயல்குடி போயிட்டு உங்களுக்கு வெளியில் வரேன். இப்போ சாயல்குடி வந்தாச்சு மக்களே. வந்து லெஃப்ட் சைடில் போகணும். சிக்கலுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய ஊர்னா சாயல்குடி தான். அதுக்காக வந்து நிறைய சின்ன கிராமங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணலாம். பெரிய ஊர் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு வந்தேன். நேரம் போனால் சாயல்குடி பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா திருச்செந்தூர் போகிற ரோடு அந்த ரோட்டில் தான் போகிறோம். இப்போ சாயல்குடி தாண்டி போயிட்டு போயிடும். சாயல்குடி தாண்டியாச்சு. அடுத்தது வந்து என்ன ஊருன்னா சூரங்குடி. இதுதான் நம்ம வந்து சூரங்குடி இருக்கும். இதுக்கு இடையில அந்த தண்ணீராஜபுரம் நெருப்பு இந்த ஊர்லாம் இருக்கும். அதெல்லாம் கவர் பண்ணால நம்ம நெருப்பு போயிட்டு சூரங்குடி போயிட்டு நம்ம வீடியோவில் வரும். சூரங்குடி வந்தாச்சு. இதுலேயே வந்து ரோடு பிரியும், கவனமாக பார்த்து போகணும். திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா நேராக போனீங்கன்னா விளாத்திக்கலாம்.
லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா வந்து தூத்துக்குடி திருச்செந்தூர், ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது, ஏதோ ஒரு ஊர் போகுது சேவல்பட்டி. இது வந்து இந்த ரைட் சைடு வந்தோம்னா குளத்தூர் வந்தாச்சு. குளத்தூர்லேருந்து தூத்துக்குடி போகிறது 2 விதமான ரோடு இருக்குது. வந்து நேரம் பண்ணிங்கன்னா வந்து குளத்தூர் போய் பைபாஸில் ஏறிடும், மதுரை பைபாஸ். இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா வேப்பாளோட போய் கரவையில் போய் தூத்துக்குடி உள்ளே போயிடும், கிருஷ்ணன் காலம் போயிடும். இந்த ரோடு நம்ம எந்த ரோட்டில் போனோம்னா நேரம் போய் குளத்தூர் போய் பைபாஸில் போய் தான் போகிறோம், நேரம் போய் போயிடும். அதுதான் பக்கம் நினைக்கிறேன் குளத்தூர் போய் போகிறது. அந்த ரோட்லேயே போயிடும் நேரம். இந்த லெஃப்ட் தான் வந்து வேப்பாளோட போய் கரவையில் போய் தூத்துக்குடி உள்ளே போவோம். இது நேரம் போகிறது வந்து குளத்தூர் போய் பைபாஸ் உள்ளே ஏறிடும். இப்போ எங்கே வந்தோம்னா நம்ம வந்து தாண்டி மேலே வந்து போகிற பாலம், கீழே பஸ்ஸு போகிற ரோடு. மதுரை பைபாஸ் டோல்கேட் மதுரை பைபாஸ் டோல்கேட் இப்போ சைடில் போனால் தூத்துக்குடி, மேலே போனால் திருச்செந்தூர்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போகிறோம் திருச்செந்தூர். இந்த ரோடு வந்து தூத்துக்குடி போகிறது உள்ளக சிட்டிக்குள்ளே போகிறது. பாலம் வந்து திருச்செந்தூர் போகிறோம். நம்ம வந்து சிட்டிக்கு வந்து போகல, அப்படியே வந்து திருச்செந்தூர் சிட்டிக்கு வந்து போகலாம். அப்படியே வந்து போய்க்கலாம். திருச்செந்தூர் வந்து நம்ம நாட்டில் இருக்காங்க. நேரம் போனால் வந்து தூத்துக்குடி துறைமுகம் போய் நம்ம லெஃப்ட் சைடில் போனால் நம்ம சிட்டியில் போவோம். பத்தாங்க போயிட்டு நம்ம வந்து ரைட் சைடில் போவோம். ரைட் சைடில் கொஞ்சம் ரவுண்டாக வந்து ரைட் சைடில் இதில் நேரம் போனால் நம்ம ஒரே ரோடு தான் திருச்செந்தூர் போயிட்டே இருக்கலாம். மாடு கன்னியாகுமரி திருச்செந்தூர். இப்போ வந்து சாத்தூர் வந்தாச்சு. தாமரை பாருங்க யாருங்க செய்கிறாரு. தாமரை பாருங்க வந்து ஆத்தூரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து திருச்செந்தூர் தான். திருச்செந்தூரில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஒரு திருச்செந்தூர் ஒரு 5 கிலோமீட்டர் தான் பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் தான் திருச்செந்தூர். திருச்செந்தூர் வந்தாச்சு. லெஃப்ட் சைடு போனோம்னா கோயிலுக்கு போகலாம். 1 கிலோமீட்டர் போகுது. கோயிலுக்கு உள்ளே போகல, கோயிலுக்கு வெளியே தான் நின்று அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் கோயில். கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. சஷ்டினால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 22ஆம் தேதி சஷ்டி ஆரம்பிக்குது. அதனால் கூட்டம் இருக்க தான் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் வந்து உள்ளே போகல, வெளியே தான் போகிறேன். உள்ளே போகிறேன், வெளியே தான் கவர் பண்ணுறேன். திருச்செந்தூர் கோயில் வந்தாச்சு. நல்லா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, நல்லா சொல்கிறாரு. நைட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி கீழக்கரையிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வந்தாச்சுங்க. ஸ்பெண்டர் வண்டிலேயே நம்ம வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.